பிரகாஷ் அவர்களின் எங்கள் மேலிட பார்வையாளர் அன்பு சகோதரர் திரு தேவானந்த்ஜி அவர்களின் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன்ஜி அவர்களின் அன்பு சகோதரர் திரு நிதின்ஜி அவர்களின் அன்பு சகோதரர் ஒன்றிய கவுன்சிலர் திரு பாஸ்கரன்ஜி அவர்களின் ஊர் பெரியவர் திரு சுகுமாரன்ஜி அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் எல்லா பேரையும் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே அடுத்த சகோதரிகள் அத்தனை பேரும் எப்போ விழுதாங்க, நம்ம எப்போ வீட்டுக்கு போகலான்னு நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெளிவாக புரியுது. 2 நிமிஷம் தான், நான் நிறைய நேரம் எடுத்துகிட்டு போகிறதில்லை. இங்கே எனக்கு முன்னாடி பேசும்போது எல்லாரும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த 5 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் விரோத ஆட்சி மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்த இந்த திமுக எல்லாரையும் தமிழ்நாடுக்குள்ளே ஏமாற்றிட்டாங்க. அதில் மிக அதிகமாக ஏமாற்றியது யாருன்னு கேட்டால் மீனவ நண்பர்கள் தான். எப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது தவறுன்னா நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? 22, அதாவது மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா 515 வாக்குறுதிகள் இருந்தாங்க. அதை விட்டுலாம். அதுலதான் இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பெட்ரோலை வந்து 5 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னாங்க, டீசலை 4 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னாங்க, ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னாங்க, மானியம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. எதுவுமே பண்ணல. அப்புறம் அக்கா கனிமொழி அவர்கள் வந்து சொன்னாங்க, ஐயோ இந்தியாவிலே வந்து மிக அதிகமான இள விதவைகள் இருக்கும் நாடு வந்து தமிழ்நாடு தான். அதனால நாங்க வந்தா முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் முடியும்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதை செய்யல. அதுக்கப்புறம் பெண்கள்லாம் உங்களுடைய ஓட்டெல்லாம் வேணும்ன்ற காரணத்தினால உங்களுக்கு நாங்க வந்தோம்னா மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு சொன்னாங்க. சரி, அதுவும் போச்சு. அந்த தகுதியான பெண்களுக்கும் 6 மாசம் கழிச்சு கொடுக்கல, 1 வருஷம் கழிச்சு கொடுக்கல, 1.5 வருஷம் கழிச்சு கொடுக்கல, 2 வருஷம் கழிச்சு கொடுக்கல. எல்லாம் எதிர்கட்சியில நாங்கெல்லாம் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சோம். நீங்க எல்லாரையும் வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி தானே வந்தீங்க, இப்ப என்ன இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டோம்னா 28 மாசம் கழிச்சு, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப தேர்தல் நேரத்தில் போனா நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல எங்க 1000 ரூபாய். அதனால என்ன பண்ணாங்க, 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதாவது நீங்க இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அரசு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து 28,000 ரூபாய் கடன். அதாவது அவங்க வந்து 28,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும். அதான் 1000 ரூபாய் வர பெண்களுக்கு சொல்றேன். வராதவங்களுக்கு மொத்தமே 60,000 ரூபாய் கொடுக்கணும். கரெக்டா இல்லைன்னா தப்பா சொல்றேன்? 60,000 ரூபாய் கொடுக்கணும். இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மீனவர்கள் தனியா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நாங்க வந்திருக்கிறது ஒரு மீனவ இடத்துக்கு. அப்ப மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை எல்லாரும் வந்து நாங்க வந்து கடல்சார் பழங்குடியினர் சொல்லி பட்டியல்ல போட்டு உங்களுக்கு அத்தனை சலுகைகளையும் தருவோம்னு சொல்லி சொன்னாங்களா? அதை பத்தி எந்த பேச்சுமே கிடையாது. 5 வருஷமா எந்த பேச்சும் கிடையாது. அதன் பிறகு எல்லாருக்கும் வந்து 2 லட்சம் வீடுகள் புது வீடு கட்டி தருவோம்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வீடாவது வந்திருக்கா? இல்ல. அதுல 25 வருஷம் ஆன வீடுகளுக்கு, பழுதடைஞ்ச வீடுகளுக்கு புதுப்பிச்சு தரப்படும் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் வேலையாவது பண்றாங்களாங்க? இல்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்க மீனவ கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்கள் அமைப்போம்னு சொன்னாங்க. எங்கேயாவது நமக்கு தெரியும் இந்த ஈசிஆர் ரோட்ல பள்ளிக்கூடம் அமைச்சிருக்காங்க? இல்ல. அதே மாதிரி கடல்சார் கல்லூரிகள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? தெரியல. ஏதாவது எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுல? இல்ல. அதன் பிறகு என்ன சொன்னாங்க, மீனவர்களுடைய குறைகளை கேட்போம். எப்படி? மீன்வளத்துறை அமைச்சரும் ஆட்சியரும், மாவட்ட ஆட்சியரும், கலெக்டரும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களெல்லாம் பார்த்து உங்களுடைய குறையெல்லாம் கேட்போம்னு சொன்னாங்க. அது நடக்குதாங்க? இதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். நான் சொல்லல, நான் சும்மா சொல்லல. 22 வாக்குறுதிகள்ங்க மீனவர்களுக்கு மட்டும். 22 வாக்குறுதிகள் அன்பு சகோதரிகளே. ஆனா 20 வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றல. அப்ப எந்த அளவு ஒரு திலால் அங்கிட்டாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே போல வந்து கடல் அரிப்பு அதிகமாகுது. அதனால நாங்க வந்து அந்த தூண்டில் வலைய செவர் கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது செஞ்சிருக்காங்களா? எங்கேயாவது செஞ்சுட்டாங்களா? சரி, அதிமுக செஞ்சாங்களாம். திமுக வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னதை செய்யல. அதன் பிறகு இந்த கடல் நீரை வந்து குடிநீராக்கும், இந்த நன்னீராக்கும் திட்டம், அதோட முழுசா அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுல எவ்வளவு கான்ட்ராக்டோ, எவ்வளவு வந்து யார் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ, இப்ப வந்து அந்த நன்னீராக்கும் திட்டம் மூலமா
மீனவர்களுடைய மொத்த வாழ்வாதாரத்தையும் வந்து முடிக்கிறதுக்கு இந்த அரசு பிளான் பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பல போராட்டங்கள் இங்க இருக்கும் அன்பு சகோதரர்கள்லாம் நிறைய போராடி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால மாற்றம்ன்றது வேற யாருக்கு வேணுமோ வேண்டாமோ எனக்கு தெரியாது, ஆனா மீனவ நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். அதுவும் இந்த ஏரியாவில் இருக்க மீனவ நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னு சொன்னா இல்லைன்னா அந்த நன்னீராக்கும் திட்டத்தை முதல் மாசமே கொண்டு வந்துருவாங்க. ஆகையால் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஏமாத்தின ஒரு அரசு நமக்கு வேணுமா? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. திருப்பி யாராவது வந்து டிஎம்கேக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் பணமோட்டி பணத்துக்கு பிறகு எம்ஜிஆர் தான் மீனவர்களுடைய நண்பர்கள் என்று மீனவ சமுதாயம் ஒப்புக்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழி நீங்கள் நடந்து, அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் நடந்து, அதன் பிறகு இன்றைய தினம் புரட்சி தலைவியின் வாரிசாக வந்திருக்கும் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு போற ஒரு அரசு வேணும். அப்போ மத்தியில இப்ப மோடிஜி இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். போர் நடந்துன்னு இருக்கு. உலகம் ஃபுல்லா போர் நடந்துன்னு இருக்கு. ஒரு சின்ன ஏரியா, அதாவது அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த ஈரான்காரங்கிட்ட இருக்கு. அதுதான் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்லாம். அங்க உட்கார்ந்து எந்த கப்பலையும் விடல, ஆனா இந்தியாவுக்கு வர கப்பலா போன்னு சொல்லி சொல்றான்னா அப்ப எந்த அளவு வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோரும் ஒரு நட்புறவோடு இருக்கிறார். இப்ப அங்க போர் நடந்துருக்குது. எந்த ஊர்ல எங்க பாம்பு போடுவான்னு தெரியல. துபாய் மாதிரி ஊர்ல இருக்கிறவங்களாம் பயந்து நடுங்கின்னு இருக்காங்க. நம்ம இங்க ஜாலியா பேசிக்கணும், நம்ம இங்க தேர்தலை நடத்தின்னு இருக்கோம். உலகெங்கிலும் கேட்கறாங்க, என்ன உன் ஊர்ல தேர்தலா இந்த போர் நேரத்திலயா? போர்ன்றது இப்ப நம்ம பேசினாதான் தெரியுது. இல்லைன்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம இருக்கோம்னா அந்த அளவுக்கு ஒரு பாதுகாவலராக நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் நீங்கள் இந்த இருபெரும் தலைவர்களை, அவர்களுடைய கரங்களை கைகளை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தலிலே வரப்போகின்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அவர்கள் அடையாளம் பெற்ற, அதாவது நரேந்திர மோடிஜியின் அடையாளம் பெற்ற நம்முடைய எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியாரின் அடையாளம் பெற்ற, அடையாளம் காட்டப்பட்ட, அதே போல் டாக்டர் அன்புமணி ராமதாஸால் அடையாளம் காட்டப்பட்ட இவர்கள்லாம் வந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவர்கள் காட்டுகின்ற அடையாளம் காட்டுகின்ற வேட்பாளர் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு வாக்குகளை தந்து, ரெட்டலையாக இருந்தாலும் மாம்பழமாக இருந்தாலும் தாமரை 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 மறந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இதுவரைக்கும் தாமரையில ஓட்டு போட்டதில்லை. தாமரை ஆனா உங்கள் சின்னம், தாமரை மக்களின் சின்னம் என்பதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் வந்து இந்த 3 சின்னத்துல யார் நின்னாலும் நீங்க அவங்கள விடாம அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வந்து அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவங்க யார் வந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதுவும் எடப்பாடியார் நீங்க பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தோம். ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் தருவேன் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவங்க யாரும் அதை சொல்ல மறந்துட்டாங்க. அதனால நான் வந்து அதை சொல்றாங்க. 10,000 நீங்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க பெண்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் மாசம் 2,000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறார். அது இல்லாம வயதானவர்களுக்கெல்லாம் வருதான்னு தெரியல, ஓய்வு வருதான் பாட்டி. இப்போ கவலையா என்ன செய்யறது? ஏன்னா ஆட்சி சரியில்லை. 1,200 ரூபாய் இப்ப வரணும், இப்ப வரல. ஆனா அந்த 1,200 ரூபாயும் 2,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் அதே போல படிச்சு இந்த குப்பத்துல யாராவது +2 படிச்சு வேலை இல்லாம இருந்தா அவங்களுக்கு மாசம் 1,000 ரூபாய். அதே போல டிகிரி படிச்சு பட்டதாரியா இருந்து அவங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு 2,000 ரூபாய். அதே போல் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக இப்ப 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்ற நம்முடைய சகோதரர் எடப்பாடியார் அவர்கள். ஆகையால் நீங்கள் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு, நீட்டை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. இங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டால வந்து டாக்டர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அதனால இந்த ஊர்லயே வந்து 2 பேர் வந்து நீட்டால ஆயிருக்காங்க.
இது போல பல நல்ல விஷயங்களை பண்ணி இருக்கும் நல்லவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.